மதுரையில் வாக்குப்பதிவு ஆவணங்கள் வைக்கப்பட்ட அறைக்குள் அனுமதியின்றி நுழைந்த விவகாரத்தில் பெண் வட்டாட்சியர் சம்பூர்ணத்தை தொடர்ந்து அவருக்கு உதவியதாக மேலும் மூவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுடன் ஆலோசனை நடத்திய கூடுதல் தலைமை அதிகாரி பாலாஜி விசாரணை அறிக்கை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்தார். மதுரை மக்களவைத் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் சீலிடப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 6 அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு அறையில் வாக்குப்பதிவு தொடர்பான ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ளன. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு சீலிடப்பட்ட அந்த அறைக்குள் வட்டாட்சியர் சம்பூரணம் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சம்பூரணத்திடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது மதுரை மேற்கு தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் குருசங்கரின் டைரியை எடுக்கச் சென்றதாக கூறியதாக தெரிகிறது. வட்டாட்சியர் சம்பூரணத்தை தொடர்ந்து அவருக்கு உதவியதாக பதிவுத்துறை எழுத்தர் ஸ்ரீனிவாசன், மாநகராட்சி இளநிலை உதவியாளர் ராஜ் பிரகாஷ், மாநகராட்சி இளநிலை உதவியாளர் ராஜபிரகாஷ், துப்புரவு பணியாளர் சூரிய பிரகாஷ் ஆகியோரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி இது பற்றி விளக்கம் கேட்டு குருசங்கருக்கும் மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பாலாஜி ஆய்வு செய்தார். தொடர்ந்து மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது வேட்பாளர்கள் அளித்த புகார்களை கேட்டுக்கொண்ட பாலாஜி விசாரணை அறிக்கையை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க உள்ளதாக கூறினார். சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடனும் இன்று காலை விசாரணை நடத்தினேன். அந்த விசாரணை அறிக்கையை இன்றைய தினம் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். சீலிடப்பட்ட அறைக்குள் வட்டாட்சியர் சம்பூரணம் செல்லலாமா, அவர் யாருடைய உத்தரவின் பெயரில் சென்றார் போன்ற கேள்விகளுக்கு பாலாஜி மழுப்பலாக பதிலளித்துவிட்டு புறப்பட்டார். அந்த அறைக்குள்ள அலுவலர்கள் போயிட்டு வரலாமா இல்ல போகக்கூடாதா சார்? இல்ல, கேள்விகள் இப்ப வேட்பாளர்கள் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, நீங்க அவங்க 4 பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, ஆனா அவங்க யார் சொல்லி வந்தாங்க அவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. நன்றி. முன்னதாக மதுரை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜனிடமும் விசாரணை நடத்திய பாலாஜி வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுடனான ஆலோசனைக்கு பின்னரும் மீண்டும் தனி அறையில் ஆட்சியரிடம் விசாரணை மேற்கொண்டார். ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் மாவட்ட ஆட்சியர் மீது நம்பிக்கை இருப்பதாகவும் தவறு நடந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். நேற்று கூறியிருந்த அதே கோரிக்கைகளை நமது ரெப்ரசன்டேஷனாக இங்கே தேர்தல் கமிஷனருடைய அதிகாரி வந்திருந்தாங்க, அவர்கிட்ட வைத்திருக்கிறோம். என்ன இப்போ நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தின் பேரும் அதே சமயத்தில் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியின் முழு நம்பிக்கை உள்ளது. நீங்கள் என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை உடனடியாக எடுங்கள் என்ற அந்த கோரிக்கையை மட்டும் வைத்துள்ளோம், இந்த இடத்துல வைத்துள்ளோம். அதே சமயம் மதுரை ஆட்சியரை மாற்ற வேண்டுமென விசாரணையின் போது வலியுறுத்தியதாக திமுக கூட்டணி வேட்பாளர் வெங்கடேசன் தெரிவித்தார். ஜனநாயக விதிப்படி, சட்ட விதிப்படி நடக்க வேண்டும் என்றால் தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இன்றைய இந்த விசாரணையிலே எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறோம். முழுமையாக விசாரித்து அறிக்கை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை எதிர்பார்த்திருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் வரை மத்திய சிறப்பு பார்வையாளர் நியமிக்க வேண்டும் என அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை வலியுறுத்தியுள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இந்த 1 மாத காலத்திலும் அதற்கு அடுத்து நடைபெற இருக்கின்ற வாக்கு எண்ணிக்கையிலும் மத்திய ஸ்பெஷல் அப்சர்வர் இதற்கு நியமிக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக நிர்வாகி தங்கத்தமிழ் செல்வன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள மையங்களில் வேட்பாளர்களின் முகவர்களையும் காவலுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு போதும் எங்களுக்கு எங்க ஏஜென்ட் அலோவ் பண்ணுங்கன்றாங்க. 24 ஹவர்ஸ் ஒவ்வொரு கட்சி ஏஜென்ட் அங்கே தங்குறது மாதிரி பண்ணுங்கன்ற. ஏன் நைட்டு 10 மணிக்கு மேலே இது அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க? இதற்கேற்ப வாக்கு இயந்திரங்கள் உள்ள மையங்களில் 24 மணி நேரமும் வேட்பாளர்களின் முகவர்களும் இருக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். கூடுதல் தலைமை அதிகாரி பாலாஜி அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும் என்று சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். வாக்குப்பதிவு ஆவணங்கள் வைத்துள்ள அறைக்குள் பெண் அதிகாரி சென்ற விவகாரம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜன் மாற்றப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.